வணக்கம். நான் உங்க அடுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது கண்ணில் தோண்டி தோண்டி அழுவேர்ல யார் நம்ம அன்பில் பொய்யா மகேஷ். அவர் பெரிய பேரே பொய் மகேஷ் தான். என்னன்னா அதுக்குதான் அவங்க அப்பா வச்சிருக்கா தெரிஞ்சு பொய்யா மகேஷ்னு. சரிங்களா? பொய்யா பேசுவாரு. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கடான்னா இவர் துறையில இருக்கவங்க திமுக ஆட்சியில மட்டும் இவங்க துறையில இருக்கவங்கள மூக்க கூட நுழைக்க மாட்டாங்க. பார்க்கட்டும், அதுக்கப்புறம் சரி செய்யட்டும். சரிங்களா? அதாவது என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்கட்டும். என்ன எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. நான் வந்து ஒரு விளக்கணம் வாங்கி தரேன். கண்ணில் ஊத்திட்டு பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? இந்த வாட்டி 2026 எழுதி வச்சுக்கோங்க. பல மந்திரிங்க வாஷ் அவுட் டெபாசிட் கூட இழப்பாங்க. அதே மாதிரி யாரு எம்எல்ஏன்னு தெரியல, நம்ம குளத்தூர் தொகுதி சேப்பாக்கம் தொகுதியிலும் டெபாசிட் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வாய்ப்பு தான் இருக்கு, நான் கன்ஃபார்ம் சொல்ல, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எக்கார ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நடந்து வேற. இப்ப அரசியல் ரீதியா என்னதான் நல்லது பண்றதுனாலும் பழந்து கொட்டப்பட்டவங்க வேணும்ன்றாங்கல்ல, அது மாதிரி பழைய காலத்து நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தா நம்ம செங்கோட்டையன் நம்ம ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வரல, ஓட்டி விட்டாங்க. சரிங்களா? யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் கட்சி, அவர் தான் விழுந்துக்கு எந்திரிச்சு புரண்டு உருவாக்குற மாதிரி கட்சியை நிக்கிட்டாரு. அது ரீசன் வந்து ரொம்ப கேவலமான ரீசன். எங்களுக்கு ஆவாத கூட பேச சின்ன பசங்க சொல்லுவாங்க மிஸ் அஷ்டா மிஸ் குத்தம். அது மாதிரி டிடி தினகரன் ஓபிஎஸோட பேசினாரு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் நீக்கிட்டாரு. ஆனா இப்ப அவர் நல்ல முடிவா நம்ம டிவிக்கு பிஜேபியோட கூட்டணியும் டிஎம்கேவோட கூட்டணியும் வச்சா கூட இவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்காது. நம்ம செங்கோட்டையனை வந்து சேர்த்துக்கிட்டாரு. சரிங்களா? அப்பதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு பிஜேபி டிஎம்கே விட்டு எந்த கட்சி இருந்தாலும் அறவை போனாங்க. இப்ப தெரியுதா? பழைய காலத்து ஆளு பழைய ஆளு என்ன நம்ம அரசியல்ல அது மாதிரி வந்து நம்ம ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் இருந்த காலத்துலயும் சரி, அந்த கட்சி எழுந்தவர் நம்ம ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரத்துக்கு எங்கெங்க போறதுன்னு மேப் போட்டு கொடுக்குறாரு, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறாரு. அதனால பல ஆக்சுவலி ஒரு பெரிய மோசடிக்கான எந்த ஒரு குற்றமும் இல்லை. சரிங்களா? என்னதான் பழைய ஆளுநரும் பேர் சொல்ற மாதிரி கைவிட்டு என்ற மாதிரி விரல் சுண்டுவல் நகர்கண்ணது கூட இவர் மேல மோசடி ஸ்கேம்னு சொல்லி இல்லை. என்ன இருக்கும் அரசியல் வந்துட்டா நம்ம இப்ப விஜயகாந்தன் எலெக்ஷன்ல கூட நிக்கல, 41 பேரை கொலை செஞ்சுதான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஊடுது. சரிங்களா? அது மாதிரி செங்கோட்டையன் வந்து அவ்வளவு பெரிய ஸ்கேம் எல்லாம் இல்ல. ஸ்கேம் வந்து வெறும் லஞ்சம் மட்டுமே 800 கோடி வாங்கினவங்க. இவங்க வந்து அரசியல சொல்லதான் செய்வாங்க. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 4வது கேட்டகரியில இருக்காரு செங்கோட்டையன். செய்யல, கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே இப்ப டிவி சேர்ந்தோடனே தற்கொலையோட கூட்டத்தோட சேர்ந்தாங்க. யாரு தற்கொலை 2026 தெரியும். ஏன் சொல்ல போறேன்னா அவர் ஆக்சுவலி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காத ஒரு கட்சி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டிவிக்கு வந்துட்டாரு. நல்லது செய்யறதுன்னு ஒரு கட்சி, பழைய ஆக்சுவலி அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளு. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப ஸ்வீப்ல நிற்பாங்க. எந்த இந்த மந்திரி துணியக்கான தோப்புறான்னு தெரியல, வாசல் கூட ஆயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி யாரு எம்எல்ஏன்னு தெரியல, அவர் ஜெயிக்கிறான்னு தெரியல. குளத்தூர் தொகுதி சேப்பாக்கம் தொகுதி நான் சொல்லுங்க, சேப்பாக்கம் தொகுதியில நம்ம வீடியோ நண்பர் எடுத்தது வீடியோ எடுத்ததுல இந்த தொகுதியில ஒரு மண்ணு இல்லைங்க அப்படின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் தொகுதியை பார்க்கட்டும். அதே மாதிரி டிஎம்கே அராஜ ஆட்சியில அவங்க துறையில இருக்க அமைச்சர் அவங்க துறையை ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்க்கட்டும் வேற ஆளுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அவங்க துறையை வந்து நாயசேகர் பார்க்க மாட்டாரு, நாயசேகரோட துறையை பார்க்க மாட்டாரு, கேஎன்ஏ துறையை பார்க்க மாட்டாரு. நம்ம அன்பில் மகேஷ் கண்ணீர் வச்சு இதுல ஒரே ஒரு கரெக்டா பாக்குற மந்திரினா நம்ம செந்தில் பாலாஜி. ஏன்னா 10 ரூபா பாலாஜின்னு இருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அடிச்சா ஒரு நாளைக்கு 15 கோடி கணக்குல. நான் சொல்லுங்க, ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, எனக்கு தெரியாது, நான் வந்து கீழே நின்று ஒரு கட்சிக்கு யாரு வந்து ஒரு பார்க்கு போய் ஒரு டாஸ்மாக்ல போய் ஒவ்வொரு டாஸ்மாக்ல போய் நின்று கணக்க முடியாது. அது மாதிரி வந்து ஏடிஎம்கே பொதுவா குத்து மதிப்பா கணக்கு போட்டதுல ஒரு நாளைக்கு 15 கோடியாம். அது மாதிரி லஞ்சம் மட்டுமே 800 கோடி வாங்கின ஆள் வந்து காலை தூக்கி கொடுக்கலாம். யாரு?
நம்ம கே நேரு அவங்க மேல ஒரு விசாரணை கூட இல்லை, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மத்திய அரசாங்கம் சொல்லியும் ஒன்றிய அரசு சொல்லியும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னா துப்புக்கிட்ட அரசாங்கம் தான் இருக்கு. கேட்டா ஏன் இவங்க இந்த தற்கொலைங்க எல்லாம் பேசுவாங்க, ஏன் 11 மணிக்கு ஒரு பொண்ணு போச்சு, அது பேசக்கூடிய இடமா இருந்தா கோயம்புத்தூர் பாலியல் பேசினாங்க. இதே ஆள ஒரு பொண்ணு ஈரோட்ல பிறந்த பொண்ணு நம்ம இதுல அபுதாபில ராத்திரி 1:45 நர்ஸ் வேலையை முடிச்சுட்டு வருது. வீடியோட டைமர் ஆன் பண்ணி 17 நிமிஷத்துக்கு ஒரு கார் கூட போல, அந்த ஒரு கார் தான் 17 நிமிஷம் போச்சு. சொல்லுது நானும் தமிழ்நாட்டு தான் பிறந்தேன், இந்த மாதிரி என்னைக்கு தமிழ்நாடு மாறுனா அதுக்காக தான் மாத்திரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஆளுங்களுக்கு என்னைக்கும் ஏமாந்து புதுசுல. அதனால எக்கார்ந்து கொண்டு இந்த வாட்டி நான் சொல்றேன், நான் டிவிக்கு மட்டும் தான் பண்ணல, நானும் மாட்டு கட்சி இல்லாம ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி போட்டவன் தான். நானும் விஜயகாந்துக்கு மட்டும் போட்டேன். அவரையும் குடிகார ஏமாத்திட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா மட்டும் உச்சபட்சமா இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான், ஆல் ஓவர் இந்தியாவில் இல்ல, ஆல் ஓவர் கண்ட்ரில, என்ன ஆல் ஓவர் வேர்ல்ட்ல ஒரே ஒரு கட்சி தான் சோசியல் மீடியால பிரபலமா இருக்குது, நம்ம டிஎம்கே. சரிங்களா? அவங்க குடிகார கொன்னதே இவங்க தான். ஆக்சுவலி பார்க்கணும்னா டிஎம்கே ஒட்டுமொத்த யார் நிர்வாகிகளோ அவங்க மேல விஜயகாந்த் கொலை செஞ்சாங்கன்னு இவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். ஆனா விட்டாங்க. ஏன்னு சொன்னா அவர் உடம்பு சரியில்லாம செத்தத ஒரே ஒரு காரணத்தினால விட்டாங்க. பொய்ப்பிள்ளையை சொல்லி குடிகாரன் சொல்லி அவரை ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதனால அவரை ஒழிச்சதுனாலதான் இன்னைக்கு விஜய் தலை நிமிர்ந்து நிற்பாரு. நம்ம பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அந்த அவரை மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க, விஜயகாந்த் கோர்ட் விட்டோம், விஜய கோர்ட் விட மாட்டோம், எக்காரத்தை கொண்டு காசுக்கு அந்த பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? புரிஞ்சு பார்ப்போம். இந்த செங்கோட்டையன் செஞ்சு பல உச்சபட்ச பலம். சரிங்களா? நம்ம பார்ப்போம் எப்படி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.